வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேசி போகும் தலைப்பே இயற்கை பாதுகாப்போம். இயற்கை என்றால் என்ன? இறைவன் தந்த பரிசு. இயற்கை பாதுகாப்பதோ ஒரு தனி மனிதனோ அரசாங்கமோ ஒரு அமைப்போ சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுதான் இயற்கை பாதுகாப்பது என்று சொல்கிறோம். ஆனால் இன்று இயற்கை மிகவும் பாதிப்படைந்துள்ளது. எப்படி சொல்கிறோம்? அன்றாடம் நாம் செய்தியில் பார்க்கிறோம், கேட்கிறோம். நிலம், நிலச்சரிவு, காட்டுத்தீ, அமிலமழை, விஷவாயு கலந்த மரணம் என்று கேட்கிறோம். நிலம், நீர், காட்சி இவை அனைத்தும் மனிதர்கள் வாழ்வில் அன்றாடம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீர் எப்படி மாசுபடுகிறது? தொழிற்சாலையிலிருந்து வரும் கழிவு நீர் குளம், குட்டை, ஏரி, எண்ணெய் எல்லாவற்றிலும் கலக்கிறது. இதனால் நீர் மாசுபடுகிறது. நிலம் எப்படி மாசுபடுகிறது? பிளாஸ்டிக்கை நாம் உபயோகிப்பதனால், அது நிலத்து போடுவதனால் நிலம் மாசுபடுகிறது. எப்படி? 25 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள் பிளாஸ்டிக் மக்கி போவதற்கு. இதனால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிலத்திற்கும் கேன்சர் என்றுதான் சொல்ல வேண்டும். காற்று எப்படி மாசுபடுகிறது? பிளாஸ்டிக்கை எரிப்பதால், தொழிற்சாலையிலிருந்து வரும் புகையினால் காற்று மாசுபடுகிறது. அது மட்டுமில்லை, நாம் வாகனங்கள் அதிகமாக உபயோகிப்பதனாலும் காற்று மாசுபடுகிறது. ஆகவே சகோதரர்களே, நம்ம எல்லா காரியங்களும் சரி செய்ய முடியாவிட்டாலும் ஒரு மரமாவது நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம். மரம் நடுவது என்ன நன்மை என்று யோசிக்கிறீர்களா? மரம் பருவகாலம் மழை பெய்ய உதவுகிறது. மரம் நிலத்தடி நீரை சேமிக்கிறது. மரம் நிலச்சரிவு தடுக்கிறது. மரம் கெட்ட காற்றை எடுத்துக்கொண்டு நல்ல காற்றை வெளியிடுகிறது. ஆகவே சகோதரர்களே, மரம் நடுவது மிகவும் நல்லது. அரசாங்கம் தரும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். வீட்டிற்கு ஒரு மரமாவது வளர்ப்போம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.